ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 100 ml அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூண்டு சட்னிக்கு. 200 கிராம் பூண்டு எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 200 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஷேடில் வரணுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. அடாடா, அந்த டேஸ்ட்டை மறக்கவே முடியல என்னால். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 காஞ்ச மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்துக்கங்க. 1 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் காரம் இந்த மிளகாயில் அதிகமாக இருக்கும், அதனால் நான் 2 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ப்ரௌன் ஷேட் வந்தால் போதுங்க. இப்போ 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பூண்டோட ஸ்மெல்லே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இது பூண்டு சட்னின்னு கண்டிப்பாக தெரியாதுங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க, அல்டிமேட், வேறு லெவலுங்க. இப்போது நம்ம இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மாற்றியாச்சு. மாற்றிட்டு கொஞ்சமாக கடாயில் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இட்லி தோசை ஊற்றி அது கூட வச்சு இந்த சட்னியை சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற அளவை விட கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சட்னியை பார்க்கும்போது இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் தாளிக்கலாம் வேணாம், அப்படியே வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.